அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 18th பார்த்துட்டு இருந்தோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக போரிட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஹைதர் அலியை பார்த்தோம், செகண்டு பூலித்தேவர் பார்த்தோம். இப்போ வேலுநாச்சியார்லேருந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். வேலுநாச்சியார் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். அவர் சிவகங்கை அரசரான முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தார். அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் இருந்தார். வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் 8 ஆண்டு காலம் இருந்தார். இக்காலகட்டத்தில் வேலுநாச்சியார் ஒரு படையை கட்டமைத்தார். ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். 1780 இவ்விருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்றார். வேலுநாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தார். அவர் ஆங்கிலேயரின் வெடி மருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார். நாச்சியாரின் படையில் இருந்த குயிலி தன் மீது நெருப்பு வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதை அழித்தார். நாச்சியாரின் படையில் இருந்த இன்னொரு உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் ஆவார். அவர் ஆங்கிலேயரின் ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்கச் செய்வதற்காக தன்னையே அழித்து கொண்டார். ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை ஏற்படுத்தினார். எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைந்தார். ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக முடிசூடினார். சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டனர். 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர். இம்முறை மருது பாண்டியர் சில இராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசரானார். வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசரானார். 1790 இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்தார். ஸோ வெள்ளச்சி நாச்சியாருங்கிறவங்க வேலுநாச்சியாரோட பொண்ணு. அவங்கள 1790 வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசருக்கு மனமுடிச்சு வைக்கிறாங்க. பட்டு சந்தேகத்துக்கிடமா அவர் இறந்துடுறாங்க. வேலுநாச்சியார் நோயுற்று 1796 இறந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. கட்டபொம்மன் ஓட்டப்பிடாரத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவார். கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டமாகும். ஸோ கட்டபொம்மன்கிறவங்க நாயக்கர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பட்டமா. கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டமா. அதாவது கட்டபொம்மனே நாயக்கர் ஆளுங்க தான். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். 1760 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது தந்தையின்
இறப்புக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றார். கம்பெனிக்கும் தென்சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்ததால் கம்பெனிக்கு அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்சனையாகவே நீடித்தது. 1798 செப்டம்பர் மாதத்துக்கான கப்பமும் செலுத்தப்படாததால் கலெக்டர் ஜாக்சன் அவருக்கே உரிய ஆணவத்துடன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலையானது. கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்குடன் ஒரு படையை அனுப்ப விரும்பினாலும் சென்னை நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருநெல்வேலியில் இருந்த படைவீரர்களை மைசூரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுவதற்காக கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் மிகவும் தொலைவில் இருந்த தெற்கு பகுதியில் போர் செய்வது ஆபத்து என கம்பெனி கருதியது. அது பிரச்சனையில் தொடர்புடைய பாளையக்காரரை ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து கலந்து ஆலோசனை செய்யும்படி கலெக்டருக்கு உத்தரவிட்டது. அதன்படி 1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்துவிட்டு திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை துவக்கினார். பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அவர் தங்கியிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். ஆனால் ராமநாதபுரத்தில்தான் கலெக்டரை சந்திக்க முடியும் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் 23 நாட்கள் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தை அடைந்தார். கலெக்டரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அன்றே தரப்பட்டது. கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதாகவும் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டதாகவும் ஜாக்சன் திருப்தியுடன் கூறினார். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத் தொகையில் பெரும்பகுதியை செலுத்திவிட்டதையும் 1080 வராகன் மட்டுமே அது பக்கோடா 1080 பக்கோடா மட்டும்தான் பாக்கி இருப்பதாகவும் கணக்குகளை சரிபார்த்து அவர் அறிந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது ஆணவ குணம் கொண்ட ஜாக்சன் முன்னாள் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நின்றபடி உரையாட வேண்டியிருந்தது. சந்திப்பின் இறுதியில் ஜாக்சன் இருவரையும் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கும்படி கூறினர். அங்கு திடீரென வந்த வீரர்கள் கட்டபொம்மனை கைது செய்யவே வந்திருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. கட்டபொம்மனும் அமைச்சரும் தப்ப முயன்றனர். கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டார்கள். சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் மட்டுமே தப்ப முடிந்தது. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இப்பணம் செல்வாக்கு பெற்று விளங்கியது. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. பகோடா மரத்தை ஒழுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. ஒருவரை அதிர்ஷ்டசாலியாக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடக்கின்றன என்ற ஐரோப்பியர்களின் அக்கால மனநிலையை இதன் மூலம் நாம் உணரலாம். தமிழில் இதனை வராகன் என்பர். தமிழ்ல அந்த பக்கோடாக்களை வராகன் என்று கூறுகிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் தன்னிடம் ஜாக்சன் நடந்து கொண்ட முறையே ராமநாதபுரத்தில் நடந்த மோதலுக்கு காரணம் என்று சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கிடையே ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டார். இவ்வாறு கட்டபொம்மன் சரணடைந்தால் நேர்மையான விசாரணை நடைபெறும் என்றும் இதற்கு
படாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி கட்டபொம்மன் கம்பெனி விசாரணை குழுவிடம் நேரில் சென்று விளக்கமளித்தார். கழக குற்றச்சாட்டுகளிலிருந்து கட்டபொம்மனை விடுவித்த குழு கலெக்டர் நடந்து கொண்ட விதத்துக்காக அவரை கண்டித்தது. லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டார். இறுதியில் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஸோ கட்டபொம்மனை ஜாக்சன் அலக்களிச்சு அவர் வர்ற நேரம் ரொம்ப அவமதிச்சதுனால அங்கே ஒரு கலகம் ஏற்படுது. அதில் கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனை கைது செஞ்சுறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தப்பிச்சு அவர் சென்னை கவுன்சிலிங்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி அவரு தான் எங்களை அலக்களிச்சாரு, நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த சென்னை கவுன்சிலிங் கட்டபொம்மனை சரணடையும்படி சொன்னாங்க. அங்கே போய் விசாரித்து பார்த்ததில்ல கட்டபொம்மன் மேலே எந்த தப்புமே இல்லை, தப்பெல்லாமே ஜாக்சன் பேரில் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார்? ராபர்ட் கிளைவ். தெரிஞ்சுக்கிட்டதுனால ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. எனினும் கட்டபொம்மன் தனது பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்ற கொதிப்புடன் தான் இருந்தார். இந்த சூழலில் மருதுபாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கருடனும் ஆனைமலை யாதுல் நாயக்கருடனும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இருந்தார்கள். இதே விருப்பத்துடன் இருந்த கட்டபொம்மனும் மருதுபாண்டியரும் நெருக்கமானார்கள். கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரருடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். பாஞ்சாலங்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியில் எளிதாக தாக்குதலுக்குள்ளாகும் விதத்தில் அமைந்திருந்தது. சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளுதல் ஆகிய இரு நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமானதாக இருந்தது. கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் தன் வீரர்களுடனும் கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களுடனும் தளவாய் குமாரசாமி நாயக்கரின் தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றார். சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால் வீரபாண்டியனின் இந்நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதி தாக்குதலுக்கு உத்தரவிட்டது. 1799 மே மாதத்தில் வெள்ளல்சி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். திருவனந்தபுரம் அரசின் படையும் ஆங்கிலேயருடன் இணைந்தது. மேஜர் பானர்மேன் அதிக ஆற்றல் கொண்ட போர் வாடங்களுடன் படைகளை வழிநடத்தினார். ஸோ 1799 மே மாதத்தில் வெள்ளல்சி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகள் எல்லாத்தையும் திருநெல்வேலிக்கு அனுப்புறதுக்கு உத்தரவிட்டார். திருவனந்தபுரம் அரசோட படையும் இப்போ ஆங்கிலேயரோட இணைஞ்சிருச்சு. இப்போ மேஜர் பானர்மேன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களுடன் படைகளை வழிநடத்தினார். யாரு? மேஜர் பானர்மேன். 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கைக்கு சென்றார். பழையனாறு என்ற இடத்தில் மருதுவுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். இதை அடுத்து சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து வந்த 500 பேருடன் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார். நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையங்களின் தலைவர்கள் மருது சகோதரர்களின் முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் கம்பெனியின் ஆட்சி பகுதியில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் யாரெல்லாம் திரட்டியிருக்காங்கன்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையங்களோட தலைவர்கள் எல்லாத்தையும் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுறதுக்கு
சம்மதம் வாங்கி அவங்களையும் தயார் நிலையில் வைக்கிறாரு. அவர்கள் கம்பெனியின் ஆட்சி பகுதியில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். கட்டபொம்மன் தன் செல்வாக்கையும் நிதி ஆதாரங்களையும் முன்னிறுத்தி இந்த அணியில் சேர்ந்து அதன் தலைவரானார். இக்கூட்டமைப்பை ஏற்படுத்த சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் ஆகியவற்றின் பாளையக்காரர்களையும் அதில் சேரும்படி வலியுறுத்தினார். 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். கட்டபொம்மன் சந்திப்பை தவிர்த்ததால் பானர்மேன் போர் தொடுக்க முடிவெடுத்தார். ஸோ பானர்மேன் கட்டபொம்மனை பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி கூறினாங்க. ஆனால் கட்டபொம்மன் அந்த சந்திப்பை தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ இதனால் பானர்மேன் போர் தொடுக்க முடிவெடுத்தார். செப்டம்பர் 5ஆம் நாள் கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடைந்தது. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. ஆங்கிலேய படை கோட்டையின் தகவல் தொடர்புக்கான வழிகளை துண்டித்தது. கட்டபொம்மனின் வீரர்கள் கம்பீரத்துடனும் வீரத்துடனும் போரிட்டார்கள். அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன. கர்னல் வெல்ஸ் என்பார் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படைவீரர்களின் வீரத்தை பதிவிட்டுள்ளார். ஸோ கட்டபொம்மன் வீரர்கள் நல்ல பயங்கரமா இருந்தாங்க, நல்ல போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட குறிப்புகள் இருக்குன்னா கர்னல் வில்ஸ் குறிப்பில் இருக்கான். கம்பெனி படைக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வீரர்கள் தேவைப்பட்டனர். செப்டம்பர் 16 அன்று ஆங்கிலேயருக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்கான உதவிகள் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்தன. அவர்களின் தொடர்ச்சியான தாக்குதலால் சுவர்கள் உடைந்து கோட்டை பலவீனம் அடைந்ததால் கோட்டைக்கான காவற்படை வெளியேறி காடல்குடியை அடைந்தது. கோளார்பட்டியில் நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார். நாலாபுரமும் எதிர்ப்பை காட்டிய தலைவர்களுக்குரிய பிற பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. ஆங்கிலேய படையை கண்டதும் மேற்கு பாளையத்தாரம் சரணடைந்தனர். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்த உடனே அந்த மேற்கு பாளையத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஸோ புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடிச்சி ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். கட்டபொம்மனின் ஆதரவாளர்கள் மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் ஆகியோருடன் இணைவதற்கு சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலை குன்றுகளுக்கும் விரைந்தனர். ஸோ கட்டபொம்மனுக்கு ஆதரவாக இருந்த மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் ஆகியோருடன் இணைவதற்கு சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலை குன்றுகளுக்கும் விரைந்தனர். 1799 அக்டோபர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு எனும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். அது கேலிக்கூத்தான விசாரணையாகவே இருந்தது. கட்டபொம்மன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கொண்டார். அவர் சிவகிரிக்கு எதிராக ஆயுதந்தரித்த வீரர்களை அனுப்பியதையும் பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போரிட்டதையும் ஒத்துக்கொண்டார். அக்டோபர் 16ஆம் நாளில் கட்டபொம்மன் கயத்தாறு பழையக்கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்படுகிறார்? 1799 அக்டோபர் 16. கட்டபொம்மனுடைய வீரச் செயல்களை கருப்பொருளாக கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே அவரது நினைவை இன்று வரை உயிர்ப்புடன் வைத்துள்ளன. மருது சகோதரர்களும் 1801 தென்னிந்திய கிளர்ச்சியும். ஆற்காடு நவாப் 1772ஆம் ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தல காவல்
தேச காவல் ஆகியவற்றிற்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். இது பாளையக்காரர்கள் அல்லாதோர் ஆகிய இரு தரப்பினரின் ஆட்சி பகுதிகளிலும் இருந்த காவல் தலைவர்களை பாதித்தது. அதிருப்தி அடைந்த காவலர்களுக்கும் அவர்களின் தலைவர்களுக்கும் நவாபுக்கும் கம்பெனிக்கும் எதிராக பாளையக்காரர்களுடன் சேர்ந்தார்கள். சிவகங்கை பெரிய உடைய தேவர் நவாப் படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்ததால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப் படையை வெளியேற்றினார்கள். பெரிய உடைய தேவர் வேலுநாச்சியார் ஆகியோரின் மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையின் ராணியாக அறிவித்தனர். அவர்கள் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றனர். ஸோ வேலு நாச்சியாரோட மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையோட ராணியாக ஆக்கி மருது சகோதரர்கள் அந்த அவைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றாங்க. அன்றைய சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த காளையார் கோவிலில் கிளர்ச்சியாளர்கள் கூடுமிடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை கமுதியை சென்றடைந்தார். அங்கிருந்து அவரை சின்ன மருது சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். ஸோ கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை கமுதிக்கு போறாரு. கமுதிக்கு அவர் இருக்கிறாருங்கிற இது சின்ன மருதுக்கு தெரிஞ்சு சிவகங்கையின் தலைநகரமான திருவயலுக்கு அவரை அழைச்சிட்டு வராங்க. நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்ப தேவரை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர். மேலும் அரசின் தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமித்தனர். கிளர்ச்சியாளர்களின் வீரர்கள் மதுரைக்குள்ளும் நுழைந்தனர். ஜூலையில் ஊமைத்துறை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள பழையநாடு என்னும் பகுதியை கைப்பற்றினார். 1801 சின்ன மருதுவின் மகன் சவத்த தம்பியின் தலைமையில் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளைச் சேர்ந்த படைகளும் இணைந்து கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றன. தஞ்சாவூரில் இறந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் செவத்த தம்பியின் படையில் சேர்ந்தனர். சின்ன மருதுவோட மகன் செவத்த தம்பி அவரோட தலைமையில சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளுக்கும் படைகளை இணைச்சிட்டு கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து செல்றாரு. தஞ்சாவூர்ல இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளாம் செவத்த தம்பியோட படையில சேர்றாங்க. தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பன் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார். தஞ்சாவூர்ல ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார். தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார். அங்க தஞ்சாவூர்லயும் எல்லாரும் ஆங்கிலேயருக்கு தான் துணையாக நின்றாங்க. இருப்பினும் வீரர்கள் ஆங்கிலேயர் படை பின்தொடர்தலிருந்து தப்பித்து கடந்து சென்ற பகுதிகளை எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். அங்கிருந்து தப்பிச்சு போறவங்கலாம் அங்க போற பகுதி எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிக்கிட்டே போறாங்க. தென்னிந்திய கிளர்ச்சி 1801 ஆண்டு. திப்புவையும் கட்டபொம்மனையும் வென்ற பின்னர் ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளில் இருந்து திரும்பி ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிந்தது. புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்கனவே இணைந்திருந்தார். மேலும் சிவகங்கையின் முன்னாள் ஆட்சியாளரின் வழித்தோன்றல் படமாத்தூர் ஒய்யா தேவரின் ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிந்தது. அவர் சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டார். இந்த பிரித்தாளும் தந்திரம் அரசரின் ஆதரவாளர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி இறுதியில் கிளர்ச்சியாளர்களை மனந்தளர வைத்தது.
1801 மே மாதத்தில் அக்னியூ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு தன் நடவடிக்கைகளை துவக்கியது. ஸோ 1801 மே மாதத்தில் அக்னியூ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு தன் நடவடிக்கைகளை துவக்கியது. இப்படை மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக பயணித்து கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்களை ஆக்கிரமித்தது. மோதலின் போது இரு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்களின் அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்களின் வீரம் செறிந்த சண்டைகளும் ஆங்கிலேயரின் நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கியது. முடிவில் ஆங்கிலேயரின் படை வலிமையும் தளபதிகளின் திறமையுமே வெற்றி பெற்றன. ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளிலும் சவத்தையாவை வத்தலகுண்டு பகுதியிலும் வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை மதுரை அருகிலும் கைது செய்தனர். ஸோ ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளிலும் சவத்தையாவை வத்தலகுண்டு பகுதியிலும் வெள்ளை மருதுவின் மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலும் கைது செய்தனர். சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதும் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். ஊமைத்துறையும் செவத்தையாவும் அவர்களின் ஆதரவாளர்களும் பலரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஸோ சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்படுறாங்க. அப்புறம் ஊமைத்துறையும் செவத்தையாவும் அவர்களோட ஆதரவாளர்கள் பலரையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். ஸோ மீதி இருக்கிற 73 கிளர்ச்சியாளர்களை 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் உள்ள பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். தீரன் சின்னமலை சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் ஆகியவை அடங்கிய கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. இதை மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். உடையார்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூருடன் இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டன. 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் வசமாயின. ஸோ கொங்கு பகுதிகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல். ஸோ இதெல்லாம் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அது 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் வசமாயின. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவர். ஸோ இந்த கொங்கு நாட்டை ஆங்கிலேயர் கைப்பற்றாங்க. அந்த கொங்கு நாட்டில் பாளையக்காரராக இருக்கிறவங்க தான் இந்த தீரன் சின்னமலை. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். ஸோ இந்த தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலையும் நல்ல பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரோட கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் 1800 இருந்தபோது மருது பாண்டியரின் உதவியை பெற முயன்றார். கம்பெனியுடன் போரிடுவதற்காக விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர், அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹன், பெருந்துறை குமாரால் வெள்ளை, ஈரோடு வாரணவாசி ஆகியோருடன் கூட்டணி சேர்ந்தார். ஸோ மருது பாண்டியரின் உதவியை பெற்றதுக்கு அப்புறமா கம்பெனியோட போரிடுவதற்காக இந்த தீரன் சின்னமலை யாரோடலாம் கூட்டணி வைக்கிறார் பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டரு, சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹன், பெருந்துறை குமாரால் வெள்ளை,
ஈரோடு, வாரணவாசி இவங்களோட கூட்டணி சேர்கிறார். தனது படையை வலுவூட்டுவதற்கு தேவையான உதவிகளை மருது சகோதரர்களிடமிருந்து பெறுவதை கம்பெனி தடுத்து விட்டதால் சின்னமலையின் திட்டங்கள் பலிக்கவில்லை. அவரும் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே கோட்டையை தாக்கினார். கம்பெனி படை 49 பேரை தூக்கிலிடுவதற்கு இது வழிவகுத்தது. ஸோ அவங்க திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கலை. ஒரு நாள் முன்னாடி பண்ணலான்னு போனால் இந்த இது கம்பெனிக்கு தெரிஞ்சு 49 பேரை தூக்கிலிடுவதற்கு இது வழிவகுத்தது. சின்னமலை ஆங்கிலேயரிடம் சிக்காமல் தப்பினார். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார். ஸோ 5 வருஷம் அவர் இறக்குற வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருந்தார். 1805 ஜூலை 31 வரை. சின்னமலையின் போர்களில் முக்கியமானவை 3. காவிரி கரையில் நடைபெற்ற 1801 போர், 1802ஆம் ஆண்டு ஓடா நிலையில் நடந்த போர், 1804 நடந்த அரச்சலூர் போர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போர் புரிஞ்சாருன்னா காவிரி கரையில் போர். அது எப்போ 1801. அடுத்த வருஷமே 1802 ஓடா நிலையில், அதாவது அமைதியாக இருக்கிற மாதிரி ஓடா நிலையில் நடந்த போர். அதுக்கப்புறம் 1 இயர் கேப் விட்டு 1804 அரிச்சலூர் போர். அவரது இறுதி போர் 1805 நடைபெற்றதாகும். இப்போரில் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டார். ஸோ சமையல்காரராலேயே துரோகம் இழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ தீரன் சின்னமலையை எங்கே தூக்கிலிடப்பட்டாங்கன்னா சங்ககிரி கோட்டையில். அடுத்து வேலூர் புரட்சி 1806. அரியணையை இழந்த அரசர்கள், குறுநில மன்னர்கள் ஆகியோரின் சந்ததியினர் ஆங்கிலேய ஆட்சி சுமத்திய அடிமை தலையை தகர்க்க தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டனர். அவற்றின் மொத்த விளைவுதான் 1806ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வேலூர் புரட்சி ஆகும். மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டனர். எண்ணிக்கையில் 3000க்கும் குறையாத திப்பு சுல்தானின் விசுவாசிகள் வேலூரிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குடியேறி இருந்ததால் ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்பின் அமைப்பாளர்கள் அங்கு தங்கள் இரகசிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டனர். ஆங்கிலேயரால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தனர். இதுபோல் பாதிக்கப்பட்ட பலரை வேலூர் கோட்டையின் படைமுகாம் உள்ளடக்கி இருந்தது. இவ்வாறு வேலூர் கோட்டை தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்து கொள்ளும் இடமாக ஆனது. சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்தாலோசித்தனர். அவற்றில் திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று வந்தனர். ஸோ அந்த வேலூர் கோட்டையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பாதிப்படைஞ்ச எல்லாரும் கூடி அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. இந்த கோட்டையில் திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று இருந்தனர். உடனடி காரணம்: இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் தங்கள் படையில் உள்ள சிப்பாய் பிரிவில் சில புதுமைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். சிப்பாய்கள் ஜாதி அல்லது மதத்தின் அடையாளமாக தங்களது நெற்றியில் அணிந்த அனைத்து விதமான குறியீடுகளும் தடை செய்யப்பட்டன. சிப்பாய்கள் தங்கள் மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு பொருந்தும்படி வெட்டுவதற்கு அறிவுறுத்தப்பட்டனர். துணை ஜெனரல் அக்னியு சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைத்து தனது நேரடி கண்காணிப்பில் அதனை அறிமுகம் செய்தார். இந்தியர்களின் பார்வையில் இந்த தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த அருவருக்கத்தக்க அம்சம் அதன் மீதிருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சமாகும். இது மிருகத்தோலில் செய்யப்பட்டிருந்தது. பன்றி தோல் முஸ்லிம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருளாகும். இந்துக்கள் பசுத்தொழில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் விளக்க வேண்டியதாக கருதினர். இந்த மாற்றங்களுக்கான எதிர்ப்பை இந்தியர்களிடையே இன்னும் அதிகரிக்க செய்யும் வகையில் சிப்பாய்கள் அணியின் சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்தது. மீசை, ஜாதி அடையாளங்கள், கடுக்கன் ஆகியவை தொடர்பான உத்தரவு இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமயங்களை சேர்ந்த சிப்பாய்களின் சமய வழக்கங்களை மீறுவதாக இருந்ததாலும்
இத்தகைய அடையாளங்களை வெளிப்படுத்துதல் இந்த உத்தரவுக்கு முன்பு முறையான உத்தரவால் தடை செய்யப்படாமல் இருந்ததாலும் அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி எந்தவோர் ஒழுங்குபடுத்தப்பட்ட படையிலும் வழக்கத்தில் இருந்ததில்லை என்று இம்மாற்றங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்பட்டது. முதல் எதிர்ப்பு 1806 மே மாதத்தில் நிகழ்ந்தது. ஸோ இங்க சிப்பாய்களுக்கு அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. முதல் எதிர்ப்பு 1806 மே மாதத்தில் நிகழ்ந்தது. வேலூரில் இருந்த 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுத்தனர். ஸோ அந்த வேலூரில் இருக்கிற 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் அந்த புதிய தலைப்பாகை அணிய மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனை படை முகாமின் தளபதியான கவர்னர் பேன்கோர்ட்டுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கண்காணிக்கும்படி 19ஆம் குதிரைப்படை பிரிவுக்கு உத்தரவிட்டார். இவர்கள் மீதான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலாஜாபாத்தில் இருந்த 23ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. தலைமையின் உத்தரவை எதிர்த்தமைக்காக படையின் கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டார்கள். அவர்களில் 10 முஸ்லிம்களும் 11 இந்துக்களும் இருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு 2 வீரர், 1 முஸ்லிம், 1 இந்துக்களுக்கு தலா 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஸோ 1 முஸ்லிம், 1 இந்து, அந்த மாதிரி 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்திய வீரர்களிடமிருந்து கிளம்பிய எதிர்ப்புகளை மீறி அவர்களின் மனக்குறைகளை பொருட்படுத்தாமல் அரசு தான் முன்வைத்த மாற்றங்களை செயல்படுத்த முடிவெடுத்தது. புதிய தலைப்பாகையை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாகவே கவர்னர் வில்லியம் பெண்டிங் நம்பினார். வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 9ஆம் நாள் இரவின் போது பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் கவனிக்கவில்லை என முதலில் கூறப்பட்டது. எனினும் அன்றைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி பார்வையிடும் தனது வேலையை அன்று செய்யவில்லை என்றும் தனக்கு பதிலாக ஜமோதார் ஷேம் காசிம் என்ற இந்திய அதிகாரியை அனுப்பினார் என்றும் பின்னர் தெரிய வந்தது. வேலூர் புரட்சிக்கு பிறகு அவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். ஜூலை 10 அதிகாலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்தினர். இந்த துணை இராணுவ அதிகாரி கோட்டையில் பாதுகாவலர்களாக தன்னால் இயன்றவரை தன்னுடைய ஆதரவாளர்களையே நியமித்தனர். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்பட்டவர் ஜமாலுதீன் ஆவர். இவர் திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் ஒருவர். வேலூர் புரட்சியில முக்கிய பங்கு வகிச்சது யாருன்னா ஜமாலுதீன். இவர் திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் ஒருவர். அவர் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் இரகசிய பேச்சுவார்த்தைகளின் போது அவர்கள் வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்குள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படி அதற்குள் 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்துவிடுவார்கள் என்றும் கூறி வந்தார். உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்களின் உதவியை கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார். திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவின் முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் என்றும் ஜமாலுதீன் கூறினார். புரட்சி வெடித்தல். வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளியிடமிருந்து கார்பரல் பியர்ஸிக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. படைவீரர் குடியிருப்புக்கு அருகில்
துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என்பதே அச்செய்தி. பியர்சி பதில் நடவடிக்கையில் இறங்கும் முன்னரே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மீதும் படைவீரர் குடியிருப்பு, அதிகாரிகள் குடியிருப்பு ஆகியவற்றின் மீதும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாக்குதல் கொடுத்தனர். பியர்சியும் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோடை வெக்கையை சமாளிக்க கதவுகள் இரவிலும் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. கிளர்ச்சியாளர்கள் படுக்கைகளில் பாதுகாப்பின்றி உறங்கிக் கொண்டிருந்த ஐரோப்பியரை ஜன்னல் வழியாக எளிதில் சுட முடிந்தது. ஐரோப்பிய குடியிருப்புகளுக்கு தீ வைக்கப்பட்டது. ஐரோப்பிய அதிகாரிகளின் குடியிருப்புகளை கண்காணித்து வெளியே வரும் எவரையும் சுடுவதற்கு தனிப்படை பிரிவு நியமிக்கப்பட்டது. வெடி மருந்துகளும் துப்பாக்கி ரவைகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கை 1ஆம் ரெஜிமெண்டின் ஒரு பிரிவு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதே ரெஜிமெண்டில் இருந்த தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு குடியிருப்புகளில் உள்ள ஐரோப்பியரை கொல்வதற்கு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்களுடனும் 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்தார்கள். 91 பேர் காயமடைந்தனர். 13 அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. இராணுவ குடியிருப்புல 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்தார்கள். 91 பேர் காயமடைந்தார்கள். உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையைச் சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர் பல்லக்கிலிருந்து இறங்கி கோட்டையின் சரிவான பகுதிக்கு சென்று விசாரித்தார். அதற்கு பதில் போல் பாதுகாப்பு அரணிலிருந்து சரமாரியாக பொழிந்த குண்டுமலை உடனடியாக அவரது உயிரை பறித்தது. கோட்டைக்கு வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள் நுழைய முயன்றார். அவரால் உள்ளே செல்ல முடியாததால் ஆர்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி அதை கேப்டன் ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்தனுப்பினார். மேஜர் கோட்ஸ் இந்த கிளர்ச்சியை பார்த்துட்டு நம்மளால நுழைய முடியாது, அதனால ஆர்காட்டில் உள்ள குதிரைப்படை முகாமில் இருக்கிற கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. அதனை கேப்டன் ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்து அனுப்புறாரு. அந்த கடிதம் வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆர்காட்டுக்கு காலை 6 மணி அளவில் சென்றடைந்தது. கர்னல் கில்லஸ்பி உடனே வேலூருக்கு புறப்பட்டார். தன்னுடன் கேப்டன் யங் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையைச் சேர்ந்த ஒரு பிரிவையும் லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் தலைமையில் அதற்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவையும் அழைத்துச் சென்றார். அவர் குதிரைப்படையில் மீதமுள்ள வீரர்களுடன் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கர்னல் கென்னடியிடம் அறிவுறுத்திவிட்டு ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னுடன் தகவல் தொடர்பில் இருக்கவும் ஒரு தனிப்பிரிவை விட்டு சென்றார். வேலூர் கோட்டைக்கு காலை 9 மணிக்கு வந்தடைந்த கில்லஸ்பி தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்ததால் பீரங்கிகள் தங்கள் பாதுகாப்புக்கு வந்து சேரும் வரை காத்திருக்க முடிவு செய்தார். விரைவிலேயே ஆற்காட்டிலிருந்து பின்தொடர்ந்து வந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவில் வந்து சேர்ந்தது. லெப்டினன்ட் பிளாகிஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது. கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு கோட்டைக்குள் நுழைந்தது. கில்லஸ்பியின் வீரர்கள் கடுமையான துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் கர்னல் கில்லஸ்பியின் காயங்களுக்கு உள்ளானார். கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் பின்வாங்கினார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கோட்டையின் சுவர்கள் மீது ஏறி தப்பித்தனர் அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கருணைக்காக கெஞ்சினர். குதிரைப்படை வீரர்கள் அனைத்தும் அணிவகுப்பு மைதானத்தில் ஒன்று கூடின. கோட்டையின் திட்டிவாசல் மூலம் கிடைத்த குறுகலான பாதை வழியே தப்பியோடிய சிப்பாய்களை பின்தொடர்ந்து சென்று பிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. தப்பியோடிய சிப்பாய்களை வழிமறித்து பிடிக்க சில உள்ளூர் குதிரைக்காரர்களுடன் ஒரு குதிரை படைப்பிரிவு கிளம்பியது.
கோட்டையின் அனைத்து கட்டிடங்களிலும் தேடுதல் வேட்டை நடந்தது. அங்கு ஒளிந்திருந்த கிளர்ச்சியாளர்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். கில்லஸ்பியின் ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்பினார். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் இதை எதிர்த்தார். கில்லஸ்பியின் ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவோட மகன்களை பழிவாங்கணும்னு சொல்றாரு. ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் இதை எதிர்க்கிறாரு. கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறுகிறார். W.J. வில்சனின் மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்றதற்காக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. விசாரணை குழுவிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களின்படி இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதித்தது, சிலரை நாடு கடத்தியது. இத்தண்டனைகள் வேலூர் பொறுப்பதிகாரியால் 1806 செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது. கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த பிளாக்கிஸ்டன் என்ன சொல்றாருன்னா, 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையில் வெளியே எடுத்து செல்லப்பட்டதாகவும், W.J. வில்சன் மதிப்பீட்டோட படி அவர் 800 பேர் மேல உடல் எடுத்து சென்றாங்கன்னு சொல்றாங்க. இங்க வில்சன் என்ன சொல்றாங்கன்னா 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர், 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 511 பேர் 16 பேர் குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. விசாரணை குழுவிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களின்படி இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் மரண தண்டனையை விதித்ததாம், சிலரை நாடு கடத்தினாங்க. இத்தண்டனைகள் வேலூர் பொறுப்பதிகாரியால 1806 செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது. சான்று W.J. வில்சன், ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி, வால்யூம் 3, பேஜ் நம்பர் 186 to 189 இருக்கான். கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிடங்களுக்குள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. கர்னல் ஹேர்கோட் வாலாஜாபாத் படைக்கு பொறுப்பு வகித்தவர். ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஜூலை 13 ஹர்கோட் படைமுகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தினார். கர்னல் கில்லஸ்பியின் விரைவான சிறந்த திட்டமிடலுடன் கூடிய நடவடிக்கையே கோட்டையை சில நாட்களுக்குள் கைப்பற்றி அடுத்ததாக மைசூரிலிருந்து வரவிருந்த 50,000 வீரர்களின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களின் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த அருவருப்பான மாற்றங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டன. விசாரணை குழுவின் கூற்றுப்படி மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது நிறுவப்படாததால் அவர்களை கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. உயர்மட்ட தீர்ப்பாயங்கள் கவர்னர், தலைமை படைத்தளபதி, துணை உதவி ஜெனரல் ஆகியோரை இந்த குளறுபடிக்கு பொறுப்பாக்கி அவர்களை திரும்ப அழைத்து கொள்ள உத்தரவிட்டனர். வேலூர் நிகழ்வின் தாக்கம் ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரிதுர்க்கம் ஆகிய இடங்களிலும் பரவியது. 1857 ஆண்டு நடைபெற்ற பெரும் கிளர்ச்சிக்கான அனைத்து முன்னறிகுறிகளும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன. பெரும் கிளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என்ற சொல்லுக்கு மாற்றாக வேலூர் நிகழ்வில் இடம்பெற்ற பாட்ஜ் என்பதையும், பகதூர்ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். பாட்ஜ் என்பதையும் பகதூர்ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சிகள்
18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கம்பெனி அரசாங்கத்தின் நில உரிமையும் வருவாய் ஈட்டும் முறையும் இந்திய கிராமிய சமூகத்தை மிக கடுமையாக பாதித்தன. விவசாயிகளை அதற்கு முன்னில்லாத அளவுக்கு வருத்தியது. வருவாய் ஈட்டும் வேளாண் துறையின் தொடக்க காலத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு அதிக அளவிலான வருவாய் இலக்கை நிர்ணயித்து அநியாயமாக அதை வசூலித்த ஒப்பந்ததாரர்களாலும் கம்பெனி அதிகாரிகளாலும் நசுக்கப்பட்டனர். இதற்கு தீர்வு காணும்படி விவசாயிகள் தொடக்கத்தில் கம்பெனி அரசாங்கத்துக்கு புகார் அனுப்பினார்கள். ஆனால் அவர்களின் கோரிக்கை செவிசாய்க்கப்படாமல் போனபோது அவர்கள் அணி திரண்டு நேரடி நடவடிக்கையில் இறங்கினர். விவசாயிகள் உள்ளூர் கச்சேரி, வருவாய் வசூலிக்கும் அலுவலகங்களை தாக்கினார்கள். தானிய சேகரிப்பு கிடங்குகளை கொள்ளையடித்தார்கள். வரியை செலுத்த மறுத்தார்கள். 1840களிலும் 1850களிலும் செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது. இப்பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களின் சந்ததியினர் மாப்பிள்ளைகள் ஆவார். படிப்படியாக மாப்பிள்ளைமார்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாகி நிலத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்வோராகவும் நிலமற்ற உழைப்பாளர்களாகவும் சில்லறை வணிகர்களாகவும் மீனவர்களாகவும் மாறினர். 1792 ஆங்கிலேயர் மலபாரை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தபோது அவர்களது நில உடைமை விவகாரங்களை சீரமைக்க முடிவெடுத்தார்கள். நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை உருவாக்குவது அவர்கள் கொண்டு வந்த மாற்றமாகும். முன்பிருந்த மரபு முறை நிலத்திலிருந்து கிடைக்கும் மொத்த விளைச்சலை ஜன்மம் என்ற உரிமை பெற்றவர், கணம் என்ற உரிமை பெற்றவர், விவசாயி ஆகியோர் சரிசமமாக பகிர்வதற்கு வாய்ப்பளித்தது. ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை ஜன்மிகளை நிலத்தின் முழு உரிமையாளர்களாக்கி குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரத்தையும் கொடுத்தது. இந்த நடைமுறை அதற்கு முன்பு இல்லாததாகும். இது விவசாயிகளை மிகவும் பாதித்தது. இவற்றுடன் மிகையாக மதிப்பிடுதல், சட்டத்துக்கு புறம்பான வரிகளை சுமத்துவது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளருக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வது ஆகியவை விவசாயிகளை வறுமையின் உச்சத்தில் வாழும் நிலைக்கு தள்ளியது. தாங்கள் நசுக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாத விவசாயிகள் எதிர்வினை புரிந்த நிகழ்வுகள் மலபாரில் 19ஆம் நூற்றாண்டு முழுதும் நடந்தன. அவற்றில் 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரியிலும் 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தூரிலும் இந்த இரு இடங்களிலும் தெற்கு மலபாரில் உள்ளவை. 1852 ஜனவரி மாதத்தில் வடக்கில் உள்ள மட்டனூரிலும் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் மிகவும் தீவிரமானவையாகும். ஆங்கிலேய ஆயுத படைகள் கிளர்ச்சியை அடக்க அனுப்பப்பட்டன. இங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்த ஆங்கிலேயர் கையாண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தன. ஆனால் மாப்பிள்ளைகள் 1870 மீண்டும் எழுச்சி பெற்றனர். மீண்டும் கிளர்ச்சிகள் நடந்தன. 1857க்கு முந்தைய இந்தியாவில் நடைபெற்றவற்றில் சில கிளர்ச்சிகள் பழங்குடியினரால் நடத்தப்பட்டன. உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களின் தன்னாட்சியும் கட்டுப்பாடும் ஆங்கிலேய ஆட்சியாலும் பழங்குடி அல்லாதவரின் வருகையாலும் பாதிக்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். இப்பழங்குடிகள் இந்தியாவின் பெரும்பகுதிக்கு பரவி 19ஆம் நூற்றாண்டில் நூற்றுக்கணக்கான தீவிர மோதல்களையும் கிளர்ச்சிகளையும் ஏற்படுத்தினார்கள். கோள்களின் கிளர்ச்சி 1831 to 1832. இதெல்லாம் பழங்குடியினரோட கிளர்ச்சிகள். கோல் என்ற பழங்குடி இனத்தினர் பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர், சிங்பூம் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்தனர். இந்த கோல் அப்படிங்கிற பழங்குடியினர் எங்க இருக்காங்க? பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர், சிங்பூம் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்தனர்.
பீகார், ஒரிசா, சோட்டா நாக்பூர், சிங்பூம். சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதோருக்கு குத்தகைக்கு விட்டதே கோள்களின் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாகும். சோன்பூர், தமர் ஆகிய பகுதிகளில் வசித்த கோள்கள் திக்காடர்களுக்கு வரி வசூலிப்போர் எதிரான கிளர்ச்சியை நடத்துவதற்கு முதல் முயற்சியை எடுத்தனர். வெளியாருடைய சொத்துக்களை தாக்குவதை இவர்களின் கிளர்ச்சி உள்ளடக்கியிருந்தது. கோள்கள் உயிர்ச்சேதம் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. கொள்ளையடிப்பதும் சொத்துக்களுக்கு தீ வைப்பதும் அவர்களது கிளர்ச்சியில் முக்கிய வழிமுறைகளாக இருந்தன. 1831 டிசம்பர் 20ஆம் நாளில் சோட்டா நாக்பூரில் உள்ள சோனிப்பூரில் பர்கானா 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 1832 ஜனவரி 26க்குள் கோள்கள் சோட்டா நாக்பூரி முழுவதையும் தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இவர்களின் கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போருடன் முடிவுக்கு வந்தது. மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள் நடந்த சண்டையில் கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத் கொல்லப்பட்டார். துண்டிக்கப்பட்ட அவரது தலையை ஆட்சியாளர்களிடம் ஒப்படைத்ததற்காக அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் விநியோகிக்கப்பட்டது. கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பிந்த்ராய் மன்கி 1832 மார்ச் 19ஆம் நாள் சரணடைந்ததும் கோள்களின் போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வந்தது. சந்தால் கிளர்ச்சி 1855 முதல் 1856 வரை. பழங்குடிகளான சந்தால்கள் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே பரவியிருந்தபடி வாழ்ந்தார்கள். மஞ்சி என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள். இந்த சந்தால் அப்படிங்கிறவங்க தான் மஞ்சின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த பழங்குடியான சந்தாலர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசால இருக்காங்க. தங்களின் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் ராஜ்மஹல் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை டாமின் ஈகோ சந்தால்களின் நிலம் சந்தால்களின் நிலம் என்று அழைத்தார்கள். பழங்குடி நிலங்கள் சந்தால் அல்லாத ஜமீன்தாரர்களுக்கு வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகை விடப்பட்டதால் சந்தால்கள் படிப்படியாக கையறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்கள். இத்துடன் உள்ளூர் காவல்துறையினராலும் அப்பகுதிகளில் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகளாலும் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். டிக்குகளின் வெளியிலிருந்து வந்தோர்கள். இத்தகைய ஊடுருவல் சந்தால் சமூகத்தை நிலைதடுமாறச் செய்தது. இது அவர்கள் இழந்த பகுதியை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வைத்தது. 1855 ஜூலையில் சந்தால்கள் ஜமீன்தாரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் விடுத்த இறுதி எச்சரிக்கை செவிமடுக்காமல் போனவுடன் ஆயிரக்கணக்கான சந்தால்கள் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு வெளிப்படையான கிளர்ச்சியை துவக்கினார்கள். தமது கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள், வட்டிக்கடைக்காரர்கள், அரசாங்கம் ஆகிய 3 தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். மகேஷ்பூர் போரில் மஞ்சிகளில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தார்கள். பின்னாட்களில் இது அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடையானது. கிளர்ச்சியின் முதல் வாரத்தில் 10 பேர் அடங்கிய ஒரு குழு மோங்பர்ரா என்னும் கிராமத்தை தாக்கி தீக்கு இரையாக்கியது. கிளர்ச்சியாளர்களில் பெண்களும் இருந்தார்கள். தொடக்கத்தில் சித்தோ சந்தால்களின் தலைவராக இருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கானு கிளர்ச்சியை நடத்தினார். கிளர்ச்சியின் பிற்பகுதியில் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சார்லஸ் மச்செக் அவுரித் தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடித்தார்கள். இதன் விளைவாக கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயர்கள் தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள் தொடங்கின. இராணுவம் குவிக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் பழிக்கு பழியாக ஒன்றன் பின் ஒன்றாக தீக்கிரையாக்கப்பட்டன. ஒரு கணக்கீட்டின்படி கிளர்ச்சி இறுதியாக ஒடுக்கப்பட்டு முன்பு
30,000 முதல் 50,000 பேர் வரையிலான கிளர்ச்சியாளர்களில் 15,000 20,000 பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என தெரிகிறது. முண்டா கிளர்ச்சி. பிர்சா முண்டா வழிநடத்திய முண்டாக்களின் கிளர்ச்சி உல்குலன் 1899 முதல் 1900 காலகட்டத்தில் நடைபெற்றது. முண்டாக்கள் பீகார் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் ஆவர். முண்டாக்கள் யாருன்னா பீகார் பகுதியில் இருந்த முக்கியமான பழங்குடிகள். ஆங்கிலேயரின் ஆட்சியில் அவர்களின் பொதுநில உரிமை முறை அளிக்கப்பட்டது. முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜாகிர்தாரர்களும் திக்காடர்களும் பெரும் விவசாயி ஜாகிர்தாரர்களும் திக்காட்டர்களும் வட்டி கடைக்காரர்களும் பறித்து கொண்டனர். பிர்சா முண்டா குத்தகை பயிரிடும் விவசாயிகளின் குடும்பத்தில் 1874 பிறந்தார். பிர்சா முண்டா குத்தகைக்கு பயிரிடப்படும் விவசாய குடும்பத்தில் 1874 பிறந்தார். ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என அவர் தன்னை அழைத்து கொண்டார். ஸோ பிர்சா முண்டா இவர் தான் ஆங்கிலேயரை துரத்தி அடிக்க போற முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர்னு அவர் தன்னையே அழைத்து கொண்டார். பழங்குடிகளின் நிலங்களை பழங்குடி அல்லாதோர் ஆக்கிரமிப்பதை இவரது தலைமையில் முண்டாக்கள் எதிர்த்தார்கள். முண்டா இனத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஜமீன்தாரர்களுக்கு வாடகை செலுத்த வேண்டாம் என பிர்சா முண்டா வலியுறுத்தினார். பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதிகளில் கிளர்ச்சியை துவக்கினார். சாயில் ரஹப் என்னும் இடத்தில் முண்டா சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டார்கள். ஸோ முண்டா சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் எந்த இடத்துல கொல்லப்பட்டாங்கன்னா சாயில் ரஹப். சாயில் ரஹப் படுகொலை பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தவில்லை. ஆங்கிலேய அதிகாரிகள் பிர்சாவை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தவுடன் அவரை பிடித்து தருபவர்களுக்கு பரிசளிப்பதாகவும் அறிவித்தார்கள். இத்தனைக்கும் பிறகும் போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு தொடர்வதை காண முடிகிறது. ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்ட பிர்சா 1900 ஜூன் 9 தியாகியானார். அவருடைய பெயர் தொடர்ந்து அப்பகுதியின் மலைவாழ் மக்களை ஈர்ப்பதாக உள்ளது. 1857 பெருங்கிளர்ச்சி. 1857 பெருங்கிளர்ச்சி. அறிமுகம். 1857 பெருங்கிளர்ச்சி ஆங்கிலேய இந்திய வரலாற்று அறிஞர்களிடையே பெரும் விவாதத்திற்குரிய பொருளாக உள்ளது. ஆங்கிலேய ஏகாதிபத்திய வரலாற்றாசிரியர்கள் இவ்வெழுச்சியை இராணுவ கலகம் என்றும் இராணுவ வீரர்களின் கோபத்தின் வெளிப்பாடு என்று கூறி சாதாரணமாக புறந்தள்ளினர். ஸோ இந்த 1857 பெருங்கிளர்ச்சியை என்ன சொல்றாங்கன்னா இராணுவ கலகம் என்றும் இராணுவ வீரர்களின் கோபத்தின் வெளிப்பாடும் என்றும் சாதாரணமாக கூறி புறத்தள்ளப்படுகின்றனர். இந்திய வரலாற்றறிஞர்கள் இராணுவ புரட்சியை பெருங்கிளர்ச்சியாக மாற்றியதில் மக்கள் வகித்த பாத்திரம் பற்றி ஆய்வு மேற்கொண்டு 2 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இக்கேள்விகளுக்கு ஏகாதிபத்திய வரலாற்று அறிஞர்களிடம் பதில் இல்லை. இது ஒரு இராணுவ கழகம் மட்டுமே என்றால் முகாம்களில் இருந்த சிப்பாய்கள் புரட்சி செய்வதற்கு முன்பாகவே மக்கள் கிளர்ச்சி செய்ததை எப்படி விளக்குவது? எழுச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி மக்களை அபராதம் விதித்து தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? வங்காள படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் தி மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி வங்காள படையின் உருவாக்கம் எனும் ஒரு சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிடுகிறார். ஸோ வங்காள படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் தி மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி வங்காள படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றறிஞர் கீன் இக்கிளர்ச்சிக்கு காரணமாக செயல்பட்ட பல விஷயங்களை முன்வைக்கிறார். டல்கௌசியின் இணைப்பு கொள்கைகளாலும் சீர்திருத்த வேகத்தாலும்
பாதிப்புக்கு உள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் குமுறல்கள் என ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்பொறியை ஏற்படுத்தி பற்றி எரிய செய்தன. எட்வர்ட் ஜான் தாம்சன் இந்நிகழ்வை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். எட்வர்ட் ஜான் தாம்சன் இந்நிகழ்வை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். 1909 வெளியான சாவர்கரின் தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலை போர் எனும் தனது நூலில் ஆங்கிலேயரால் இதுவரை வெறும் இராணுவ புரட்சியே என்று வர்ணிக்கப்பட்ட இந்நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிடுகின்றார். ஆங்கிலம் படித்த மத்தியதர மக்கள் இவ்வெழுச்சியில் எந்த ஒரு பங்கையும் வகிக்காவிட்டாலும் தேசிய வரலாற்றறிஞர்கள் இவ்வெழுச்சியை இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று கூறுகின்றனர். பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள்: நாடுகளை ஆக்கிரமித்தல். டல்கௌசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலமாக அவத்தையும் ஜான்சியையும் இணைத்தலையும், கடைசி பேஷ்வாவின் தத்தெடுக்கப்பட்ட மகனான நானா சாஹிப்பை அவமானகரமாக நடத்தியதும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. முறையான உரிமம் இல்லாமல் குத்தகையில்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷனின் 1852 அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இணைக்கப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக அவத்தில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் தாலுக்தாரின் நலன்களுக்கு பாதகமாக அமைந்ததால் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினர். மேலும் அவத்தில் அரச குடும்பத்தின் ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் விலையுயர்ந்த ஆடைகள், அலங்கரிக்கப்பட்ட காலணிகள், அதிக விலையுள்ள நகைகள் ஆகியவற்றை தயாரிப்போரும் வாழ்விழந்தனர். இவ்வாறு டல்கௌசி தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தார். பெருஞ்சுமையான நிலவருவாய் முறை. இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட நிலவருவாய் ஏற்பாடுகளில் இருந்ததை காட்டிலும் தற்போது நிலவரி மிக அதிகமாக இருந்தது. ஆங்கிலேயருக்கு முன்னர் இருந்த இந்திய அரசுகள் விளைந்த நிலங்களுக்கு மட்டுமே வரி வசூலித்தனர். ஆங்கிலேயர் நிலவருவாயை வரியாக கருதாமல் வாடகையாக கருதினர். இதன்படி நிலத்தில் விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதே அளவு வரி வசூலிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் விவசாய பண்டங்களின் விலைகள் கடுமையாக வீழ்ச்சியுற்றன. காலனி அரசு கடனை குறைக்கவோ நிவாரணம் வழங்கவோ முன்வராத சூழலில் சிறு விவசாயிகளும் குத்தகைதாரர்களும் சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாயினர். துயரத்துக்கு உள்ளாயினர். முஸ்லிம் உயர் குடியினரும் கற்றறிந்தோரும் ஒதுக்கப்படுதல். முஸ்லிம்களுக்கு பெரும்பாலும் அரசு பணிகளையே சார்ந்திருந்தனர். கம்பெனியின் ஆட்சிக்கு முன்னர் முந்தைய அரசுகளில் மதிப்பு மிகுந்த பணிகளில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். குதிரைப்படை தளபதிகளாக சிலர் உயர்ந்த ஊதியம் பெற்று வந்தனர். ஆனால் கம்பெனியின் ஆட்சியில் அவர்கள் துயரத்திற்கு ஆளாயினர். ஆங்கில மொழியும் மேலை கல்வியும் முஸ்லிம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக ஆக்கியது. நீதிமன்றங்களில், பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. அரசு பணியில் முஸ்லிம்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை குறைத்தது. மத உணர்வுகள். 1856ஆம் ஆண்டு சட்டமானது வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. ஜாதி பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் சதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டபூர்வமாக்கியது. பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான சட்டம் ஆகியவை சமய நம்பிக்கைகளில் ஆங்கிலேய அரசு தலையிடுவதாக கருதப்பட்டது. 1850 இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது.
மேலும் துப்பாக்கி தோட்டாக்களின் பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தடவப்பட்டுள்ளது என்ற செய்தி பரவிய போது இந்து முஸ்லிம் படைவீரர்களின் மத உணர்வுகள் புண்பட்டன. இத்தோட்டாக்களை புதிதாக அறிமுகமான என்ஃபீல்டு துப்பாக்கிகளுக்குள் செலுத்துவதற்கு முன்பாக அதை படைவீரர்கள் கடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றம் செய்யும் முயற்சியாக கருதப்பட்டது. ஆகவே அனைத்து விதத்திலும் 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி கனிந்த ஆண்டாகும். கொழுப்பு தடவிய தோட்டா பிரச்சனை கிளர்ச்சி எனும் வெடிமருந்தில் வைக்கப்பட்ட தீப்பொறியாகும். பதவி பறிக்கப்பட்ட அதிருப்தி கொண்ட ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தார்கள், குத்தகைதாரர்கள், கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், முஸ்லிம் அறிவுஜீவிகள், இந்து பண்டிதர்கள், குருமார்கள் ஆகிய அனைவரும் இவ்வெழுச்சியை தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பாக கருதினர். பெருங்கிளர்ச்சியின் போக்கு. இப்பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு அருகேயுள்ள பரக்பூரில் இராணுவ கழகமாகவே தொடங்கியது. கல்கத்தாவில் உள்ள பரக்பூர்ல இராணுவ கழகமாகவே இந்த புரட்சி காணப்பட்டது. இப்பெருங்கிளர்ச்சி மங்கள் பாண்டே தனது இராணுவ மேல் அதிகாரியை சுட்டு கொன்றார். தொடர்ந்து அங்கு இராணுவ கழகம் வெடித்தது. அடுத்த மாதம் மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 மட்டுமே உத்தரவுக்கு அடிபணிந்தனர். மே மாதம் 10ஆம் நாளில் 3 ரெஜிமெண்டுகளைச் சேர்ந்த சிப்பாய்கள் கிளர்ச்சியில் இறங்கி தங்கள் உயர் அதிகாரிகளை கொன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரர்களை விடுதலை செய்தனர். மறுநாள் தில்லி அடைந்த அவர்கள் ஐரோப்பியர் பலரை கொன்று நகரை கைப்பற்றினர். கிளர்ச்சியாளர்கள் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனம் செய்தனர். ஜூன் மாதத்தில் கிளர்ச்சி ரோகில்கண்ட் பகுதிக்கு பரவியது. ஒட்டுமொத்த கிராமப்புறமும் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. கான் பகதூர் கான் தன்னை பேரரசருடைய வைஸ்ராயாக அறிவித்துக் கொண்டார். கான் பகதூர் கான் தன்னை பேரரசருடைய வைஸ்ராயாக அறிவித்துக் கொண்டார். பந்தேல்கண்ட் பகுதியும் ஆச்சிடை பகுதி முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு 22 வயதான லட்சுமி பாய் அரியணை ஏற்றப்பட்டார். ஜான்சியில் ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டு 22 வயதான லட்சுமி பாய் அரியணை ஏற்றப்பட்டார். கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கிலேய அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. கான்பூர் படுகொலை என்றறியப்பட்ட இந்நிகழ்வு ஆங்கிலேயர்களை கோபம் கொள்ளச் செய்தது. நிலைமைகளை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட தளபதி ஹென்றி ஹேவ்லக் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தார். ஆங்கிலேய இராணுவ அதிகாரி நீல் கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். படுகொலைக்கு காரணமானவர்கள் என கருதப்பட்டோர் அனைவரும் கொல்லப்பட்டனர். நவம்பர் மாத இறுதியில் தாந்தியா தோபே கான்பூரை கைப்பற்றினார். ஆனால் அது விரைவில் கேம்பல் என்பவரால் மீட்கப்பட்டது. ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளர்களின் வசமானது. நானா சாஹிப்பை ஹேவ்லக் தோற்கடித்த பின்னர் லக்னோவை கைப்பற்ற விரைந்தார். ஆனால் அவர் திரும்ப நேர்ந்தது. ஜூலை மாத இறுதியில் ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு அனுப்பப்பட்ட ஜான் நிக்கல்சனை அதை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதியானார். அவருடைய 2 மகன்களும் பேரனும் சரணடைந்த பின் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவத்தில் மட்டும் தாலுக்தாரர்களும் விவசாயிகளுடன் பங்கு கொண்டதால் கிளர்ச்சி நீடித்தது. தாலுக்தாரர்களில் பலர் அவத் நவாபின் விசுவாசிகள் ஆவர். ஆகவே அவர்கள் லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹாலாடோ நவாப் வஜித் அலியின் மனைவி. லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹாலாடோ இவங்க நவாப் வஜித் அலியோட மனைவி ஆவார்கள். சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தனர். பெரும்பாலான வீரர்கள் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். ஆதலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இவர்களும் பாதிப்புக்கு உள்ளாயினர். நீண்ட காலத்திற்கு வங்காள படைகளுக்கு அவத்
நாற்றங்களாக இருந்தது. அவத்தைச் சேர்ந்த வீரர்கள் குறைந்த ஊதியம் குறித்தும் விடுமுறை பெறுவதிலுள்ள இடர்பாடுகள் பற்றியும் புகார் செய்தனர். அவர்கள் அனைவரும் பேகம் ஹசரத் மஹாலின் பின் அணி திரண்டனர். ராஜா ஜெய்லால் சிங்கின் தலைமையில் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றினர். ராஜா ஜெய்லால் சிங்கின் தலைமையில் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றினர். ஹசரத் மஹால் தன் மகன் பிர்ஜிஸ் ஹத்ராவை அவத்தின் அரசராக அறிவித்தார். ஹசரத் மஹால் தன் மகன் பிர்ஜிஸ் கத்ராவை அவத்தின் அரசராக அறிவித்தார். கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட நீல் லக்னோவின் தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட நீல் லக்னோவில் தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயரால் கைப்பற்ற முடிந்தது. 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயரால் கைப்பற்ற முடிந்தது. சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் கொள்ள செய்தது. அதை அப்புறப்படுத்த காங்கிரஸ் சத்தியாகிரகம் செய்தது. ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை 1937-39 இச்சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தது. நீல் சிலையை அகற்றி 1937-39 கட்டத்தில் அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஹக் ரோஸ் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபையை தோற்கடித்தார். ஹக் ரோஸ் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபையை தோற்கடிக்கிறாரு. இருந்த போதிலும் லட்சுமி பாய் துணிச்சலுடன் போரிட்டு குவாலியரை கைப்பற்றினார். லட்சுமி பாய் துணிச்சலோட போரிட்டு குவாலியரை கைப்பற்றினார். ஆங்கிலேயருக்கு ஆதரவான குவாலியர் அரசர் சிந்தியா தப்பியோடினார். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த குவாலியர் அரசர் சிந்தியா தப்பியோடினார். ரோஸ் தன்னுடைய படைகளோடு லட்சுமி பாயுடன் நேரடியாக மோதினார். வியப்பூட்டும் வகையில் லட்சுமி பாய் போரில் பங்கேற்று வீர மரணம் அடைந்தார். கிளர்ச்சியாளர்களில் லட்சுமி பாய் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமி பாயை பற்றி ரோஸ் குறிப்பிட்டுள்ளார். குவாலியர் விரைவில் மீட்கப்பட்டது. 1858 கானிங் இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். குவாலியர் விரைவில் மீட்கப்பட்டது. 1858 கானிங் இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். தாந்தியா தோபே கைது செய்யப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் கொல்லப்பட்டார். இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு மியான்மர் நாடு கடத்தப்பட்டார். அங்கேயே அவர் நவம்பர் 1862 தனது 87வது வயதில் மரணமடைந்தார். அவருடைய இறப்போடு முகலாய அரச வம்சம் முடிவுக்கு வந்தது. பெரும் கிளர்ச்சியின் விளைவுகள். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858. அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூட்டப்பட்டது. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கை தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. அவரே இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைசிராயும் ஆவர். இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. இவர்தான் முதல் வைசிராயும் ஆவர். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். 15 உறுப்பினர்களை கொண்ட இந்தியா கவுன்சில் மூலம் இந்தியா கவுன்சில் எனும் அமைப்பு அரசு செயலருக்கு உதவி செய்யும். இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டன. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசின் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர். கிழக்கிந்திய கம்பெனியின் படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்படும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை இப்பேரறிக்கை ஏற்றுக்கொண்டது. அவர்களின் உரிமைகளும்
உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பதாகவும் உறுதியளித்தது. மேலும் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை எனவும் அறிவித்தது. 1853ஆம் ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியரின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாமல் இருந்ததே இச்சிக்கலுக்கு காரணம் என்று கூறிய அறிக்கை 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என கூறியது. 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்துல இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என கூறியது. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் நாடிணைப்பு கொள்கையும் கைவிடப்படும். ஆங்கிலேயரை நேரடியாக கொன்ற கிளர்ச்சியாளர்களை தவிர மீதமுள்ள கிளர்ச்சியாளர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும். கல்வி, பொதுப்பணி திட்டங்கள், சாலைகள், இருப்புப்பாதை, தந்தி, நீர்ப்பாசனம் ஆகியவை முடக்கிவிடப்படும். கடந்த காலம் மீண்டும் வரும் என நம்பிக்கை மங்கியது. இந்திய சமூகத்தின் மரபு சார்ந்த கூட்டமைப்பு உடைய துவங்கியது. மேற்கத்திய மயமான ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோடு உருவானது. பாடச்சுருக்கம்: கம்பெனி அரசுக்கு எதிராக ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் எதிர்ப்பும் அது எவ்வாறு ஆங்கிலேய மைசூர் போர்களுக்கு இட்டு சென்றது பற்றியும் விளக்கப்பட்டுள்ளன. புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அனைத்து தென்பகுதி பாளையக்காரர்கள், கொங்கு பகுதியின் தீரன் சின்னமலை ஆகியோரின் கிளர்ச்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. வேலூர் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தான்களின் மகன்களின் ஆதரவோடு தென்பகுதி பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவின் அரச பதவி பறிக்கப்பட்டு அரசர்களோடு இணைந்து இறுதி போரை நடத்தியது கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அரசுரிமை பறிக்கப்பட்ட அரசர்கள், பதவி இழந்த ஜாகிர்தார்கள், ஜமீன்தார்கள், விவசாயிகள் 1857 மேற்கொண்ட கிளர்ச்சியும் அது எவ்வாறு ஆங்கில பேரரசின் அடித்தளத்தை ஆட்டங்காண வைத்தது என்பதும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளன. 1858ஆம் ஆண்டு ராணியாரின் பிரகடனத்தின் அடிப்படையில் இந்தியா ஆங்கில முடியரசுக்கு மாற்றப்பட்டதும் பிரகடனத்தின் சிறப்பியல்புகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. நன்றி.